எல்லாருமே ஸ்கூட்டர் அப்படின்னாவே பஜாஜோடைய ஸ்கூட்டர் யாருக்கெல்லாம் ஞாபகம் வருதுன்னு தெரியல. ஏன்னா பல வருஷத்துக்கு முன்னவே அவங்க கொஞ்சம் ஸ்கூட்டர்ல வந்து மிகப்பெரிய ஒரு ஆதிக்கம் செலுத்தினாங்க. அண்ட் தென் அதில் செட்டாக் அப்படிங்கிற ஒரு நேம் பார்த்தீங்கன்னா எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. கிட்டத்தட்ட 1970 அந்த மாதிரி பீரியட்ல பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இந்த செட்டாக் அப்படிங்கிற ஒரு பிராண்டை வந்து கொண்டு வந்து அதுல வந்து ஸ்கூட்டர்லாம் வந்து லான்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் காலப்போக்கில் அது அழிஞ்சிருச்சு. ஆனால் இப்போ அந்த ஒரு நேம்ல எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க பஜாஜ் சைட்ல இருந்து. அதோடைய பிரைஸ் மற்றும் ஸ்பெசிஃபிகேஷன் என்ன இருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்க. அண்ட் தென் வீடியோக்கு லைக்கும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பஜாஜை பொறுத்தவரையும் 2 வகையான எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் லான்ச் பண்ணியிருக்காங்க. அது ஒன்று செட்டாக் பிரீமியம் மற்றும் செட்டாக் அர்பன் அப்படிங்கிறது. இதோடைய பிரைஸும் சரி, இதோட ஸ்பெசிஃபிகேஷன் வேரி ஆகிட்டு இருக்கு. அண்ட் ஃபர்ஸ்ட் வந்து பிரைஸை பார்த்துருவோம். இந்த பிரீமியம் உடைய பிரைஸ் பார்த்தீங்கன்னா 1,47,243 ரூபா அப்படிங்கிறதையும், அதே போல அர்பனுடைய பிரைஸ் 1,23,319 ரூபா அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா அந்தந்த ஷோரூமுக்கு அந்தந்த ஸ்டேட்டுக்கு ஏற்றாப்புல பிரைஸ் வந்து வேரி ஆகலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த செட்டாக் பிரீமியோடைய ஸ்பெசிஃபிகேஷன் என்னன்னு பார்த்தலாம். நமக்கு எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை பொறுத்தவரையும் பேட்டரி அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்படி பார்க்கும்போது 3.2 கிலோவாட் அப்படிங்கிறத பேட்டரியோட கெப்பாசிட்டியை கொடுத்துருக்காங்க. மேலும் நீங்க ஒரு டைம் சார்ஜ் பண்ணீங்கன்னா 126 கிலோமீட்டர் வரைக்கும் நீங்க போகலாம் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த பிரீமியமுடைய டாப் ஸ்பீட் பார்க்கும்போது நமக்கு 73 கிலோமீட்டர் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த 3.2 கிலோவாட் பேட்டரி ஃபுல்லா சார்ஜ் ஆகிறதுக்கு இதுக்கான டியூரேஷன் டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4.5 மணி நேரம் டைம் எடுத்துக்குது அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ அதே போல இந்த செட்டாக் அர்பனுடைய ஸ்பெசிஃபிகேஷன் என்னென்ன அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். இந்த அர்பனுடைய பேட்டரி கெப்பாசிட்டி பார்க்க நமக்கு 2.9 கிலோவாட் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை நீங்க ஃபர் டைம் சார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா 113 கிலோமீட்டர் வரைக்கும் போகும் அப்படிங்கிறதையும், இதோட டாப் ஸ்பீட் 73 கிலோமீட்டர் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த 2.9 கிலோவாட் பேட்டரி வந்து ஃபுல்லா சார்ஜ் ஆகிறதுக்கு நமக்கு 4.50 மினிட்ஸ் டைம் எடுத்துக்கும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இதில் காமனாக இருக்கிற எல்லா ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னா நேவிகேஷன் பாரா இருந்தாலும் சரி, இல்லை வந்து ரொம்ப ஸ்டைலிஷான டிஸ்பிளே, அதில் நீங்கள் ப்ளூடூத் கனெக்ட் பண்ணிக்கலாம். மேலும் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக இதுக்காக சில ஆப்ஸ் இருக்கு. அந்த ஆப்ஸ் யூஸ் பண்ணி உங்களுடைய பைக்கை வந்து தெஃப்ட்ல இருந்தும் சரி எல்லா விஷயத்துக்கும் நீங்க அந்த ஆப்பை யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறதையும், மேலும் பார்த்தீங்கன்னா இதில் நமக்கு ஈகோ அண்ட் ஸ்போர்ட்ஸ் மோட் வந்து கொடுத்துருக்காங்க. அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து டிரைவ் பண்ணிக்க முடியும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வர எல்லா பைக்லும் ரிவர்ஸ் மோட் வந்து கொடுத்துருக்காங்க. இது இன்னுமே கொஞ்சம் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்ல முடியும். மேலும் பார்த்தீங்கன்னா இதோட பிரைஸ் அப்படிங்கிறது ரெண்டுக்குமே டிஃப்ரெண்ட் ஆகுது. நீங்க இருக்கிற ஏரியாவில் இதோட பிரைஸ் மேபி வேரி ஆகலாம் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க.